புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் அரசியல் இயக்கத்தின் இன்றைய அசைக்க முடியாத தலைவர்தான் எடப்பாடி பழனிசாமி. கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கும் அவர் கட்சியில் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார். குடும்ப அரசியல் பின்புலமோ, துறை சார்ந்த விளம்பரமோ அல்லது திரையுலக கவர்ச்சியோ எதுவும் இன்றி தனது எளிமையான செயல்பாடுகளாலும் யதார்த்தமான அரசியல் பணிகளாலும் இன்று தமிழகமே அண்ணாந்து பார்க்கும் ஒரு பெருந்தலைவராக உயர்ந்து நிற்கிறார். தமிழகத்தின் ஆகப்பெரும் அரசியல் இயக்கத்தின் நாயகனாக நிமிர்ந்து நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள நெடுங்குளம் என்ற சிற்றூரை அடுத்த சிலுவம்பாளையம் கிராமம் இவரது சொந்த ஊர். 1954ஆம் ஆண்டு பசுமை சூழ்ந்த அந்த கிராமத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் கருப்ப கவுண்டர், தவசியம்மாள் ஆவர். மிகவும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் சிறுவயதிலேயே கிராமப்புற வாழ்க்கையின் சிரமங்களை அனுபவித்திருக்கிறார். கிராம மக்கள் படும் துன்பங்களையும் நேரடியாக அறிந்திருக்கிறார். அதனால் தானோ என்னவோ சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சமூக பார்வை கொண்ட அரசியல் தலைவராக இன்று உயர்ந்து நிற்கிறார். குக்கிராமத்தில் பிறந்த போதிலும் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த அவர் ஈரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வாசவி கல்லூரியில் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பு பயின்றார். அரசியல் தளத்தில் கால் பதிப்பதற்கு முன்பே தனது குடும்பம் சார்ந்திருந்த வெள்ள வியாபாரத்தில் ஈடுபட்டார். தனது தந்தைக்கு உதவியாக அத்தொழிலை செய்து வந்தார். இளமை காலத்தில் ஒவ்வொருவருக்கும் இயல்பாகவே ஏதாவது ஒரு துறையின் மீது ஈர்ப்பு இருக்கும். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் மீது இனம் புரியாத ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. கடந்த 1974ஆம் ஆண்டு சேலம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அப்போதுதான் அந்த இயக்கத்தை புதிதாக தொடங்கியிருந்தார் மக்கள் தலைவர் MGR. அவரது துடிப்பான செயல்பாடுகளாலும் அதிமுக என்ற அவரது இயக்கத்திற்கு மக்கள் மத்தியில் இருந்த பேராதரவை பார்த்தும் அந்த இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. MGR மீது கொண்ட அளவு கடந்த பற்றாலும் அதிமுக மீதான ஆர்வத்தாலும் அதே ஆண்டில் அதிமுகவில் முறைப்படி தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 20 வயது இளைஞராக இருக்கும் போதே அவர் அதிமுகவின் சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் பொறுப்பையும் ஏற்றார். பதவி கிடைத்த போதும் தன்னை ஒரு அடிப்படை தொண்டராகவே பாவித்தபடி தனது பகுதியில் நடைபெற்ற அதிமுக தொடர்பான நிகழ்ச்சிகளுக்காக ஊர்தோறும் சென்று சுவரொட்டிகளை ஒட்டுவது, பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பது, பேரணிகளில் கலந்து கொள்வது போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார். அதனை அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் பலர் உன்னிப்பாக கவனித்தனர். அவரது பணிகளை உயர்வாக பார்த்தனர். கடந்த 1987ஆம் ஆண்டில் அதிமுகவின் நிறுவன தலைவரும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவை பெற்றவருமான புரட்சித் தலைவர் MGR மறைந்தபோது அதிமுக பல சோதனைகளை சந்தித்தது. கட்சி இரண்டாக பிளவுபட நேர்ந்தது. அப்போது புரட்சித் தலைவி என மக்களால் பெரிதும் போற்றப்பட்ட ஜெயலலிதா தலைமையிலான அணிக்கு பக்கபலமாக இருந்தார். அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 1989ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக MGR இல்லாமல் அதிமுக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவின் வேட்பாளராக முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கினார் எடப்பாடி பழனிசாமி. சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட அவர் திமுக வேட்பாளர் L. பழனிசாமியை 1364 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அப்போது பெரும்பாலான இடங்களில் அதிமுக தோல்வியை சந்தித்த போதிலும் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்ற எடப்பாடி பழனிசாமி அமோக வெற்றியை வசமாக்கி தான் சார்ந்திருக்கும் இயக்கத்தை தாங்கி பிடித்தார். இந்த மகத்தான வெற்றியின் மூலம் எடப்பாடி தொகுதியிலிருந்து முதல் முறையாக அவர் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். எடப்பாடி தொகுதி மக்களின் பிரச்சனைகளை பேரவையில் எடுத்துரைத்து அவற்றை போக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். இதன் பலனாக 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் எடப்பாடி தொகுதியில் மீண்டும் வெற்றி வாகை சூடினார் எடப்பாடி பழனிசாமி. அரசியலில் அடுத்த பாய்ச்சலாக கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் இருந்து அதிமுக வேட்பாளராக வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. இதன் மூலம் சென்னையிலிருந்து செங்கோட்டை வரை அவரது அரசியல் எல்லை விரிந்தது. அப்போது நாடாளுமன்ற நிலைக்குழுக்களிலும் அவர் பணியாற்றி தனது நிர்வாகத்திறனை வெளிப்படுத்தினார்.
கட்சி பணிகளிலும் நாளுக்கு நாள் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்கத் தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. இன்று வரை அதிமுகவின் கோட்டையாக திகழும் கொங்கு மண்டலம் எனப்படும் மேற்கு மண்டலத்தில் அதிமுகவின் தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் உருவெடுத்தார். இதனை அறிந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு பொறுப்புகளை வழங்கினார். 2006ஆம் ஆண்டில் கட்சியின் பிரச்சார செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2007ஆம் ஆண்டில் ஒழுங்குபடுத்தும் செயலாளர் மற்றும் அமைப்புச் செயலாளர் பொறுப்புகளுக்கு உயர்ந்தார். எடப்பாடி பழனிசாமியின் கட்சிப் பணிகளையும் கட்சியினருடன் அவரது அணுகுமுறையையும் கண்டு வியந்த ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கினார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தனது சொந்த தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி பாமக வேட்பாளர் கார்த்தியை தோற்கடித்து 3வது முறையாக சட்டப்பேரவைக்கு சென்றார். அவரது நிர்வாக திறமைக்கு பரிசளிக்கும் விதமாக அவரை முதல் முறையாக அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி அத்துறை சார்ந்த பணிகளை திறம்பட கையாண்டு தனது அரசியல் அனுபவத்தையும் நிர்வாக திறமையையும் வெளிப்படுத்தினார். 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் வாகை சூடி மீண்டும் அமைச்சரானார். பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று துறை சார்ந்த பல பொறுப்பான பணிகளை செய்து முடித்து தமிழக மக்கள் மத்தியில் தனக்கான ஒரு நீங்காத இடத்தை பிடித்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை அறிந்து அவருக்கு மற்றொரு அங்கீகாரத்தை வழங்கினார் ஜெயலலிதா. அதிமுகவின் மிக முக்கியமான தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பையும் வழங்கி எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பணிக்கு இன்னொரு கௌரவத்தை அளித்தார். 2017ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு சோதனை காலம் வந்தது. உடல் நலக்குறைவால் ஜெயலலிதா எதிர்பாராத மரணத்தை தழுவிய போது கட்சிக்குள் ஒரு நெருக்கடியான சூழல் உருவானது. அப்போது தனது அரசியல் அனுபவ அறிவால் மிகுந்த முதிர்ச்சியோடு செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்து அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தார். அந்த நேரத்தில் முதலமைச்சர்கள் வழக்கமாக வைத்திருக்கும் மற்ற இலாகாக்களுடன் உள்துறை, மதிவிலக்கு மற்றும் கலால் துறைகளின் பொறுப்பையும் பழனிசாமி வகித்தார். அது மட்டுமின்றி கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்திய நபர்களை வெளியேற்றுவதிலும் அவர் மிகவும் சாதுரியமாக செயல்பட்டார். இது அவரது அரசியல் ஆளுமையை மீண்டும் ஒருமுறை 8 திக்கிலும் எதிரொலிக்கச் செய்தது. பதவி வரும்போது பணிவு வரவேண்டும் தோழா என எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் பாடிய பாடல் வரிகளுக்கு ஏற்ப பணிவோடும் அதே நேரம் பக்குவத்தோடும் ஆட்சி புரிந்து அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்தார் எடப்பாடி பழனிசாமி. நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த அனுபவத்தை வெளிப்படுத்துவது போல் அவரது செயல்பாடுகள் அமைந்திருந்தன. அதன் விளைவாக குடிமராமத்து பணிகளை தமிழகம் முழுவதும் செவ்வனே செய்து முடித்தார். கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்து அடித்தட்டு மக்களோடு அன்றாடம் பழகியவர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவரது பல திட்டங்கள் அமைந்திருந்தன. அம்மா ரோந்து வாகன திட்டம் போன்ற பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்து இது அம்மாவின் அரசு என்பதை உறுதி செய்தார். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மண்டலத்தை பாதிக்கச் செய்யும் மீத்தேன் எரிவாயு மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை முற்றிலுமாக தடை செய்யும் வகையில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்தார். பொது இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்தார். தேசிய, மாநில மற்றும் சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் சாதிக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு வேலைகள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் துணை ஒதுக்கீட்டை 3% உயர்த்தி விளையாட்டுத்துறை ஊக்குவிப்புக்கு பாதை அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி. 2018ஆம் ஆண்டில் தமிழகத்தை தாக்கிய கஜா புயலை எதிர்கொள்வதற்காக எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்காக அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்றது எடப்பாடி பழனிசாமி அரசு. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி இதற்காகவே கடந்த 2019ஆம் ஆண்டில் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். இதற்கு முன் எந்தவொரு தமிழக முதலமைச்சரும் செய்யாத வகையில் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காகவே அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது அவர் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்நிய முதலீட்டை பெற்றார். 2020இல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் சார்பில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களும் சேர்ந்து படிக்க வசதியாக 2020ஆம் ஆண்டு அதற்கென 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சமூக நீதிக்கு வலு சேர்த்தது எடப்பாடி பழனிசாமி அரசு. ஒட்டுமொத்த தமிழகமே போற்றும் வகையில் மாவட்டங்கள் தோறும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைவதற்கு அடித்தளமிட்டார் எடப்பாடி பழனிசாமி. புதிதாக உருவாக்கப்பட்ட 11 மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது அவரது ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொண்டு வந்து சேர்த்தது. உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் நம் இந்தியாவில் காட்டு தீயாக பரவிய போது தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து கட்டுக்குள் வைக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி அரசின் நிர்வாகத் திறமைக்கு சான்றாக அமைந்தது.
பப்ளிக் அஃபேர் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு முடிவுகளின்படி 2018 முதல் 2021 ஆண்டு வரை ஒட்டுமொத்தமாக சிறப்பாக செயல்படும் பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது. மொத்த மாநில உற்பத்தி சுமார் 21 லட்சம் கோடி ரூபாயுடன் தமிழகம் நாட்டின் 2வது பெரிய பொருளாதார சக்தி கொண்டதாகவே மாறியிருந்தது. இதற்காக மத்திய அரசின் பாராட்டுதல்களையும் பெற்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அப்போதைய தமிழக அரசு. அதிமுகவின் மிக பெரும் ஆளுமையாக திகழ்ந்த ஜெயலலிதா இல்லாமல் முதல் முறையாக கடந்த 2021 ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொண்டது. எடப்பாடி பழனிசாமி வகுத்த தேர்தல் வியூகத்தால் அப்போது அதிமுக பிற கட்சிகளுக்கு கடும் சவாலாக இருந்தது. இந்த தேர்தலில் அக்கட்சிக்கு கணிசமான தொகுதிகள் கைவிட்டு போனாலும் மிக குறைவான வாக்கு சதவீத வித்தியாசத்தில்தான் திமுக கூட்டணியால் வெற்றி பெற முடிந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றதோடு பல தொகுதிகளில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி வாய்ப்பை இழந்தது. எடப்பாடி பழனிசாமி 5வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கம்பீரமாக பேரவைக்குள் கால்பதித்தார். கட்சி உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவோடு எதிர்க்கட்சித் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதிர்க்கட்சித் தலைவராக அவரால் திறம்பட செயல்பட முடியாது என பேசியவர்கள் வாயடைத்து போகும் வகையில் அவையில் இன்று வரை சிங்கமென கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மறைந்த ஜெயலலிதா அதிமுக இயக்கத்தை எப்படி கட்டுக்குலையாத ஒரு இயக்கமாக வழிநடத்தி சென்றாரோ அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தனது அனுபவ முதிர்ச்சியாலும் நிர்வாகத் திறமையாலும் கட்டுக்கோப்பு மிக்க ஒரு அமைப்பாக அதிமுக என்ற பேரியக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் கட்சிக்குள் இரட்டை தலைமை குழப்பம் பெரிய அளவில் தலையெடுத்த போதிலும் கூட எந்தவித பதட்டத்திற்கும் ஆளாகாமல் அதனை வெற்றிகரமாக கையாண்டு பிரச்சினைக்கு சுமூக தீர்வு கண்டார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 2022 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கட்சியை பிளவுபடுத்த முயன்ற எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து 2023 தேர்தல் மூலம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக அதிகாரபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று தொடங்கி இன்று வரை கட்சியை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அதனை மேலும் செம்மைப்படுத்தி வருகிறார். எதிரிகளின் கூட்டம் எம்ஜிஆர் கண்ட அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு முட்டி மோதியது. நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தியும் தனது அனுபவ ஆயுதத்தை பயன்படுத்தியும் அந்த முயற்சிகளையும் சுக்குநூறாக்கி அதிமுகவின் சின்னம் பறிபோய் விடாமல் தடுப்பதிலும் வெற்றி கண்டார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் கூட்டணிக்காக தாங்கள் யாரையும் தேடிச் செல்ல மாட்டோம் என அவர் கூறியதற்கு ஏற்ப ஒரு ஆளுமை மிக்க தலைவராகவே அவர் உயர்ந்திருக்கிறார். அரசியல் தந்திரங்களாலும் சூழ்ச்சிகளாலும் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட்டு அதிமுக என்ற இயக்கத்தை கைப்பற்ற சூழ்ச்சிகள் அரங்கேறின. அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக முறியடித்து பாஜகவுடன் ஒரு மகத்தான தேர்தல் கூட்டணியை அமைத்து முடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தின் இன்றைய அரசியல் சாணக்கியர் எடப்பாடிதான் என இன்று தமிழகமே அவரை புகழ்கிறது, பாராட்டி மகிழ்கிறது. அதனால்தான் இன்று அவர் தமிழகத்தின் எந்த மூலை முடுக்கிற்கு சென்றாலும் இளைஞர்கள், விவசாயிகள், படித்தவர்கள், பாமரர்கள் என அனைத்து தரப்பினரும் எடப்பாடியை நாடி வருகிறார்கள், தங்களது நல்ல ஆதரவை வழங்கி மகிழ்கிறார்கள். தமிழகம் போற்றும் அரசியல் தலைவர்கள் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமியும் இடம் பிடித்து விட்டார் என்பதை காலம் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டது. இது கல்வெட்டில் செதுக்கப்பட்ட வாசகம் என்பதை எவரும் மறுக்க முடியுமோ?